கரெக்டா சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி உங்க குக்கிங்க அடி கொஞ்சம் தள்ளுங்க. இங்க பேசலல. இவளை உன் கடையிலே வச்சுக்கோ. இவ செய்யற சட்டம் நான் நல்ல காசு பண்றேன். நான் பொண்ணே வேலை சொன்னல. அவ இல்லனா என்ன? சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணுடா. நான் இப்ப நிம்மதியா தூங்குறேன். ஒரு கட்டியே தூக்கம் வரலனீங்க. ஒரு கோட்டை போட்டேனே. வாள வீட்டுக்கு யாரும் கூப்பிடாம வரலாம். வெல்கம் டு சீரியல் எடிட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியலில் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான் இப்போ நடக்க போகுது. அதுதான் முத்துவும் மீனாவும் ஒன்று சேர போகிறாங்க. செல்வம் அவங்க ஓனர் காரை எடுத்துகிட்டு வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக மீனாவை கார் ஷெட்க்கு வர சொல்லுவான். அந்த டைமில் முத்துவும் வந்து கார் ஷெட்க்கு வரும்போது ரெண்டு பேரும் இன்டெரக்டாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது மீனா வந்து அந்த அக்கா கிட்டே சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்கும்போது முத்து வந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறதும், இதே மூஞ்செல்லாம் வாடி இருக்குது சரியாக தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் இல்லையே நான் இப்போ தான் நல்லா தூங்குறேன், அப்படி இல்லைன்னா ஒரு கோட்டரை அடிச்சுட்டு நல்லா தூங்குவேன் அப்படின்னு சொல்லிக்கும்போது, எனக்கா வந்து முறைச்சிக்கிட்டே அப்போ டெய்லியும் நீங்கள் குடிக்கிறீங்களா, திரும்ப ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி அந்த அக்காவை பார்த்து கேட்குறாங்க. முத்து என்ன சொல்கிறாருன்னா, புகுந்த வீட்டில் வாழ்கிறதுக்கு யாராவது வந்து கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, எப்போ வேணால் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்லிட்டு போயிடுறாரு. பக்கம் ரோஹிணி வந்து எப்படியாவது அவங்க அத்தைக்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குக்கை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. குக் சமைச்சது வந்து யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, ரொம்ப காரத்தை போட்டுட்டாங்க. விஜயா வந்துட்டு இந்த குக் இனிமேல் வீட்டிலையே இருக்கக்கூடாது, அவளை எப்படியே கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம முத்து இருந்துட்டு இப்போ தான் மீனோட அருமை உங்களுக்குலாம் புரியுது அப்படின்னு சொல்லி நம்ம முத்து சொல்கிறாரு. முத்து சொன்ன மாதிரியே நம்ம மீனா நைட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. நமக்கோசரம் யார் சமைச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்கும்போது அதை சாப்பிட்டு பார்த்ததும் அது வந்து மீனா தான் சமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு மீனா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வராங்க. அங்கே வந்து ரோஹிணியும் மீனாவும் நீங்கள் சொன்ன மாதிரியே முத்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரோஹிணியை பார்க்க ஸ்ருதியோட அவங்க அம்மா ஷோரூமுக்கு வராங்க. அம்மா பணம் கேட்குறப்ப வந்து திரும்ப என்ன ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லும்போது, சாரி ஆண்டி வேலையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, எல்லோரும் இப்படி தான் பணம் கேட்குறப்ப மட்டும் அவங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது, ஆனால் பணத்தை கொடுக்கும்போது மட்டும் உங்களுக்கு நிறைய வேலை வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ரோஹிணி வந்து கொஞ்சம் டைம் கேட்குறாங்க. என்ன ஃபஸ்ட்டு நீ பணம் கேட்டால் இப்போ நீ டைம் கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டைம் தானே எவ்வளோ வேணால் எடுத்துக்கோ, ஆனால் எனக்கு உன்னால் ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன ஆண்டி பண்ணணும் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ரவி ஒர்க் பண்ணுற ஹோட்டலுக்கு போயிட்டு நீ அந்த நீட்டு கூட பேசணும், அவளுக்கு ரவிக்கு மேலே என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, இது எப்படி ஆண்டி நான் செய்கிறது, அவங்க நீட்டு கூட நான் சரியாக பேசுனது கூட இல்லை அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் கூட தான் நீ சரியாக பேசுனது இல்லை, ஆனால் நீ வந்து பணம் கேட்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீயும் அதுக்கு வந்துட்டு சரிங்க ஆண்டி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடை இதோட முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.